ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானசாமி குக்கிங். இன்றைக்கி லாஸ்ட்டாக சேவிங்ஸ் வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இனிமேல் நான் சேவிங்ஸ் வீடியோ போட போகிறதில்ல. அது எதனாலன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம டே இன் லைஃப் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்றதை பார்த்துக்கிட்டே நம்ம சேவிங்ஸ் பற்றி பேசலாம். கண்டிப்பாக சேவிங்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சேவிங்ஸ் வீடியோ பற்றி நிறைய நான் போட்ட வீடியோஸ்க்கு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து செல்வா எஃப்எம் பிரதர் வந்து என்கிட்ட உண்டியல் சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பிரதர், உண்டியல் சேவிங்ஸ் பற்றி போடுறேன். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிக்கனமும் சேமிப்பையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் லைஃபே இல்லைங்க, லைஃப்பை வந்து வாழவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. லைஃப்பை நல்லபடியாக வாழணுன்றதுக்கு தான் இந்த சிக்கனமும் சேமிப்பும். இந்த சிக்கனம் சேமிப்பு கஞ்சத்தனம் இல்லைன்னா லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வந்து சிக்கனமாக சேமிப்பாக இருந்தால் கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும். ஒரு 10 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து இந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து சேவ் பண்ணி இந்த அளவுக்கு வாழ்கிறோமான்னு நினைப்போம். அன்னன்னைக்கே வாழ்ந்து அன்னன்னைக்கே அனுபவித்து பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு சிக்கனம் சேமிப்பு கஞ்சத்தனம் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கஞ்சத்தனம் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். கஞ்சத்தனத்தை வந்து நான் ஃபுட்டில் காமிக்காதீங்கன்றது தான் நான் வந்து என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுட்டில் வந்து நம்ம பேசிக்கே வந்து ஃபுட்டு தான். ஸோ அதில் கஞ்சத்தனம் பண்ணி நம்ம வந்து லைஃப்பில் வந்து எதையுமே வந்து இது பண்ண போகிறதில்ல. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். அதனால் ஃபுட்டில் மட்டும் என்றைக்கும் காம்ப்ரமைஸோ கஞ்சத்தனமோ பண்ணாதீங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கஞ்சத்தனம் தாராளமாக பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பிள்ளைங்களுக்கு புக்ஸு நோட்ஸ்லாம் வாங்கி தரத்தில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயம் போக மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம கஞ்சத்தனமாக இருந்தால் தான் பின்னாடி வர காலம் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். அதனால் கஞ்சத்தனம், சிக்கனம், சேமிப்பு இது 3ம் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், சிக்கனம், சேமிப்பு, கஞ்சத்தனம் இது 3 முக்கியம். சரிங்களா? நம்ம கஞ்சத்தனமாகவும் சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் இருக்கும்போது நம்மளை பார்த்து 4 பேர் இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரஜினி பட டயலாக் மாதிரி ஏதோ ஒரு படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ட்டு. ஸோ அது நமக்கு ரியாலிட்டியாகவே நடக்கும். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டே வந்து நல்ல விதமாக நம்ம வளர்ந்து காமிக்கும்போது அது நல்லாயிருக்கும். இதே நம்ம வந்து ஒன்றுமே வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமே இல்லாமல் நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு தோற்று போய் நின்னோன்னா, இப்படி இருந்த இவன் இப்படி ஆகி போனான் பாரு, வீணாக போனான் பாரு அப்படின்னு தான் நம்மளை தான் கேலி பண்ணுவாங்க. உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இவங்க யார் நம்மளை ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும்? நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு போவோம். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த வயசில் நீ சிக்கனம் பண்ணி என்ன பண்ண போகிற, இந்த வயசில் நீ சேமித்து என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட 100 பேர் சொன்னாங்க. அவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் 0 தான். சரிங்களா? நீங்களும் வந்து லைஃப்பில் 0 இல்லை ஹீரோவாக மாறணும்னா கண்டிப்பாக சிக்கனமாக இருங்க. ஏன்னா நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது சிக்கனம், சேமிப்பு தாங்க. கஞ்சத்தனம்ன்றது எதில் நம்ம பொருட்கள் வாங்குறதுல கஞ்சத்தனம் பண்ணலாம், ட்ரெஸ் வாங்குறதுல கஞ்சத்தனம் பண்ணலாம். அதே மாதிரி ஆடம்பர செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கஞ்சத்தனம் பண்ணலாம். அது போக மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து சேமிக்க பாருங்கள். எந்தெந்த விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணி அந்த காசெல்லாம் சேமிப்பீங்களோ சேமிப்பு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா பெரிய பிள்ளை பேரில் ஒரு உண்டியலை வாங்கி போடுங்க, சின்ன பிள்ளை பேரில் ஒரு உண்டியலை வாங்கி போடுங்க. அப்படி போட்டு சேவ் பண்ணுங்கள். அந்த உண்டியலில் அந்த பிள்ளைங்க பேர் இருக்கும்போதே அந்த பேரை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த காசை வந்து அந்த உண்டியல் ஆட்டோமேட்டிக்காக போய் போடணும்னு தோணும். சிக்கனம் பண்ணுற காசையும் சேமிக்கணும்னு நினைக்கிற காசையும். இதே வந்து அந்த குழந்தைங்களோட பேர் இருக்கும்போதே இப்போ என் மக பேரில் ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். ஷானுன்னு ஒரு உண்டியல் வச்சுருப்பேன், சௌமின்னு ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். அந்த உண்டியலை பார்க்கும்போதே என் பிள்ளைங்களுக்கு நான் போடுறேன், அந்த சேர்க்குறேன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உண்டியலில் பேரை எழுதுங்க. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கா, குழந்தை பேர், 2வது குழந்தை பேர்னு எழுதி அந்த காசை வந்து டிவைட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கூடிய விரைவில் நகை வாங்குவீங்க, எல்லாமே வாங்குவீங்க. அதையும் நான் சொல்கிறேன், நகையாக வாங்காதீங்க, கோல்டு காயினாக வாங்குங்க. அதே மாதிரி சில்வர் காயினாக வாங்குங்க, வெள்ளி காயினாக வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கி நிறையா சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக ஒன்று மாற்றி போடுங்க. இப்படிலாம் நீங்கள் சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து வேறு லெவலில் வரும். அது எதுக்கு கோல்டு காயின் வாங்க சொல்கிறேன்னா, நமக்கு அதுக்கு செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. இதே நீங்கள் நகையாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம்னு அதில் எக்கச்சக்கமாக காசு போயிடும். சரிங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிக்கணும். எதில் நம்ம யோசித்து எப்படி நம்ம சிக்கனப்படுத்தணும்னு நம்ம தான் யோசிக்கணும். பெண்கள் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒரு ஆண் என்னது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எதுக்கு நம்ம அழிக்கணும்? நம்ம ஆக்குவோம் எல்லாத்தையும், நம்ம சரி பண்ணுவோம் எல்லாத்தையும். நம்ம அப்படி ஒரு வைராக்கியம் வைங்க. என் குடும்பம் இவங்கெல்லாம் எங்கே உருப்பட போகிறாங்க, இவங்கெல்லாம் என்னென்னு மேடேற போகிறாங்கன்னு சொன்னவங்க முன்னாடி நாங்களும் வாழ்ந்துட்டோம், நாங்களும் வளர்ந்துட்டோம்னு சொல்லி காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஒன்று தான் உங்களை வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதே காசு சேர்த்து வச்சு கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல சூப்பரான கோல்டு காயின் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வாங்குங்க.
விலையும் பார்த்தீங்கன்னா சரியான விலையில இருக்கும். ஸோ அதனால போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குங்க. அதே மாதிரி சில்வர் காயின்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நகைக்கடையில் உங்களுக்கு தெரிஞ்ச நகைக்கடை இருக்கும்ல, நம்ம குடும்பமாக அங்கே தாங்க கொடுப்போம், நகை செய்வோம், நகை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருக்கும்ல, அங்கே போய் வாங்குங்க. கோல்டு காயினும் சரி, வெள்ளி காயினும் சரி, எல்லாமே காசு தான். இன்னைக்கு விற்கிற விலை நாளைக்கு கிடையாது, சரிங்களா? நேற்று 50 ரூபா விற்ற வெள்ளி வந்து இன்னைக்கு வந்து 100 ரூபா தொட போகுது, சரிங்களா? வெள்ளியை சேர்த்து வச்சாலும் லாபம் தான், தங்கத்தை சேர்த்து வச்சாலும் லாபம் தான், சரியா? நீங்கள் சேர்த்து வைங்க. சேவிங்ஸை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டே கொடுக்காதீங்க. சேவிங்ஸ் ஒன்று தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இதை ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் வந்து என் குடும்பத்தை இன்னும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா என்னோட முயற்சி ரொம்ப முக்கியன்றதை நீங்கள் பெண்கள் வைராக்கியம் வைங்க. பெண்களோட வைராக்கியம் வந்து ஆண்களை காட்டிலும் அதிகமானது, சரிங்களா? நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே முடியும், சரியா? அதனால் சேவிங்ஸை விட்டுறாதீங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணுன்றதை பார்ப்போமா? நான் வந்து மார்னிங் வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருந்துச்சு. என்னென்னா கவர்மெண்ட்லேருந்து பள்ளி மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க போல். அதில் வந்து ஒரு 10 பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. அதில் ஒரு பேரண்ட்டாக என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மீட்டிங் இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அதில் எப்படின்னா ஹெச்எம் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்குவாங்க. டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து ஸ்கூலை எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், பிள்ளைங்களை எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் பேசலை, பாயிண்ட்ஸ் மட்டும் பேசணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அது போக ஸ்கூல் டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேசணும். ஸோ அதுக்கப்புறம் வந்தாச்சு. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து நைட்டு வந்து ஆலு பரோட்டா கேட்டாங்க. அதுக்கிடையில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆலு பரோட்டா செய்ய வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேமிப்பு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து இதை வந்து வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படின்னா சேமிப்பை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்ட்டு. அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்கணும் தாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன், சரிங்களா? பட் சேவிங்ஸும் அந்த அனுபவிக்கிறதுல குறைச்சி அனுபவிப்போமே, சேவ் பண்ணுவோமே அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஏன்னா நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்கும்போது லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது. நாளைக்கு நமக்கே முடியலனாலும் நம்மக்கிட்ட அர்ஜென்ட்டுக்கு காசு இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு அவசர தேவைக்கு எந்த உதவும் மனுஷங்க கூட உதவ மாட்டாங்க. நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் உதவும். நீங்கள் போய் நல்லா பழகின நண்பர்கிட்ட போய் கூட காசு கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ நேரம் நான் கையில் காசு வச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் உலகம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம ஜெயிச்சு வரணும்னா சேவிங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இனிமேல் வந்து சேவிங்ஸ் வீடியோ போடுறதே நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். சில விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்ல விஷயங்கள் தானே நம்ம சொல்கிறோம், நம்ம எதுவுமே தப்பாக சொல்லையேன்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதாவது ஒரு தடவை சொல்லும் போது யாருக்குமே புரியாது. நம்ம தொடர்ந்து சொல்லும் போது தான் 10ல் ஒரு தடவைனாச்சும் நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால என் வீடியோ வந்து பார்த்து ஒரு சிலர் பயனடைச்சா கூட அதோட சந்தோஷம் எனக்கு 100% இருக்குங்க. ஸோ வீடியோ பார்க்குற என்னோட வியூவர்ஸ் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் இந்த சேவிங்ஸ்னால, அவங்களும் வந்து இப்படி நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோமேன்ற தாட்டு போய் நம்மளால இவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சேன்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வரணுன்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன், சரிங்களா? என்னோட சேவிங்ஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நான் வந்து ஆடம்பர பொருள், நான் இந்த நகை வாங்கினேன் அந்த நகை வாங்கினேன்னு காமிச்சு எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட ஜுவல் இருக்குது, அதெல்லாம் காமிக்கலாம். இருக்கிறவங்க வந்து ரசித்து பார்ப்பாங்க, இல்லாதவங்க ஏக்கப்படுவாங்க. அந்த ஏக்கத்துக்கு நான் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சி நான் அந்த மாதிரிலாம் காமிக்கிறது இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மேதாவிங்களாம் இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, வாழ்க்கையை அனுபவிங்க அப்படின்னு சொல்கிற மேதாவிங்களாம் இருப்பாங்க. அந்த மேதாவிங்க வந்து நம்ம கஷ்டப்பட போகும்போது உதவ போகிறது கிடையாது. அதனால வந்து என்றைக்கும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கும். சேவிங்ஸ் தான் நம்ம பிள்ளைகளோட லைஃப்பையும் வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு போக உதவும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பொண்ணு படித்து முடிச்சு ஒரு காலேஜுக்கே போகிறானாலும் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருந்தால் தான் நல்ல காலேஜில் நம்மளால் சேர்த்து விட முடியும். அதனால நான் உங்கள் உடன் பிறந்த சகோதரி மாதிரி சொல்கிறேன். தயவு செஞ்சு சேவிங்ஸ் யார் சொல்கிறாங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, நம்பி நீங்கள் விடாதீங்க. நீங்கள் சேவ் பண்ணுங்கள், அது மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா, நான் இந்த மாதிரி ஜுவல் வாங்கினேன் அது வாங்கினீங்க ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுள் அருளால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.